நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பாற்ற நிலைநாட்டிட சட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றார். நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்ற மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய கோரிக்கை எண்ணத்தை நிறைவேற்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு A.K. ராஜன் அவர்கள் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் சட்டமன்றத்தில் நீட் விலக்கு மசோதா கொண்டு வரப்பட்டது. அந்த மசோதாவுக்கு இன்றைக்கு ஒப்புதல் கிடைக்காத நிலையில மீண்டும் சட்டத்தின் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை நிலைநாட்டவும் நம்முடைய அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் நம்முடைய அரசும் கழகமும் வழக்குகளை தொடர்ந்து இருக்கிறது. இன்றைக்கு இந்த வழக்குல ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது. மாநில சுயாட்சியை நிலைநாட்ட ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு குரியன் ஜோசப் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2 நாட்கள் முன்பு சட்டப்பேரவையில் அறிவித்தார்.